ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோரா மார்க்கெட்டிங் சீரியஸ்ல எப்படி ஒரு கோரால ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்றது, அதனால என்ன பெனிஃபிட்ஸ், அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, வாட் இஸ் கம்யூனிட்டி, ஹவு டு ஸ்டார்ட் ஏ கம்யூனிட்டி ஆன் கோரா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, ஹவு டு ஏர்ன் மணி த்ரூ கம்யூனிட்டி, போனஸ் டிப்ஸ். இந்த 5 பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரலாகவே கோரா எடுத்திங்கன்னா அது ஒரு ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். அங்கே ஈஸியாக நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் நான் கோரால எப்படி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக இதுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோராக்கு நான் ஏற்கனவே இது என்னோட ப்ரொஃபைல். ஓகேங்களா? இதுதான் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, கோரால ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. மீதி அதர் பிளாட்ஃபார்மில் கம்யூனிட்டி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கம்யூனிட்டினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க வந்துனே இருக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறேன், டாப் வெப் ஹோஸ்டிங் சர்வீசஸ். ஓகேங்களா? அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸில் நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேசிக் யூஸ் ஆஃப் அன் எஸ்எஸ்சிஎல் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா which cloud providers offer VPS hosting services and are there any UK based providers. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்குது தான் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி மூலமா நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் கம்யூனிட்டி. ஒரு ஜென்ரல் மீனிங்னா கம்யூனிட்டி குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு பிளேஸ்ல கேதர் பண்ணி இருப்பாங்க. அதுதான் கம்யூனிட்டின்னு சொல்றது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஏ கம்யூனிட்டி ஆன் கோரா. ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணனா உங்கள் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அங்கே டேரெக்டாக கீழே ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஸ்பேஸ் இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு இங்கே கேட்பாங்க ஸ்பேஸ் நேம் என்ன வேணும்னு. லைக் சந்தோஷ் பிளாகிங்னு கொடுக்குறேன். பிளாகிங் வித் சந்தோஷ். ஓகேங்களா? பிளாகிங் வித் சந்தோஷ். ஓகேங்களா? இந்த பேர் கொடுத்துட்டு அடுத்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்தா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் கிரியேட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விசிபிள் ஆனோடனே சில செட்டிங்ஸ் பண்ணணும். லைக் இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளோட நேம் இங்கே மாற்றிங்கனாலும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். நம்மளுக்கான யூஆர்எல் இங்கேயே கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இங்கே என்னென்ன கொடுக்குறோம், கம்யூனிட்டியில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம ஜென்ரலாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எதனா ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணிங்கனாலோ இங்கே லிங்கை நம்ம கொடுக்கலாம். அவங்க டைரெக்டாக போய் அங்கே அதை பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கானை மாற்றலாம், கலரை மாற்றலாம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தி டிஃபால்ட் ஆர்டர் ஆஃப் கண்டென்ட் இன் தி ஸ்பேஸ். ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆர்டர் இருக்குதோ அதே வச்சுக்கலாம். இல்லை டிஃபால்ட் டு டாப், இல்லை டிஃபால்ட் டு ரீசன்ட், இந்த மாதிரி நிறைய இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மானிட்டைசேஷன் ஆப்ஷனும் இருக்குது. விச் டைப் ஆஃப் கண்டென்ட் கேன் பி ஆடட் டு திஸ் ஸ்பேஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் போஸ்ட். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு போஸ்ட் வேணாம், வெறும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டா டிசேபிள் ஆகிடும். இப்போ இது கொடுத்தா எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா who can comment in this space. anyone can comment or only contributors can comment. பார்த்தீங்கன்னா anyone-னா யாருனாலும் இது பண்ணிக்கலாம் கமெண்ட்டு. ஒன்லி கான்ட்ரிபியூட்டர்ஸ்னால் அவங்க மட்டும், யார் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இதில் அலோவ் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன், அக்செப்ட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன். விச் கண்டென்ட் நேம்ஸ் கேன் பி சப்மிட்டட் டு திஸ் ஸ்பேஸ், கொஸ்டின் ஆன்சர் போஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பீரியட், எத்தனை நாள் நீங்கள் எடுத்துவீங்க ஒரு கண்டென்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. 1 day இருக்குது, 2 to 3 days, 4 days, 15 up to 14 days, அப் டு 1 month வெல்லம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லைக் உங்கள் கம்யூனிட்டியில் யாருன்னா ஒரு ஆன்சர் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது 14 days வெல்லம் ஸ்பேஸில் அப்படியே பெண்டிங்கில் இருக்கும். 14 daysக்கு நீங்கள் மேலே பார்க்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கார்ட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே ஆப்ஷன் டு யூ வாண்ட் அலோ அதர் ரெக்கமெண்டட் ஸ்பேஸ் டு பி ஷோன் ஆன் யுவர் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதர் ஸ்பேஸை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னா ஓகேன்னு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஒரு கம்யூனிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான பேசிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு டாப் வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்குறேன்னா
இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் அத முதல்ல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கம்யூனிட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கிறவங்க. லைக் இங்க பாருங்க, டிஜிட்டல் கிரியேட்டர் அட் யூடியூப், லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ரைட்டர்ஸ், ஆத்தர்ஸ், பிளாகர்ஸ், இவங்கலாம் ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இங்க ஷேர் பண்ணுவாங்க. அது மூலியமா நம்மளுக்கு தேவையான ஐடியாஸ் எடுத்துக்கலாம். நம்ம புதுசா லேர்ன் பண்ணலாம். இந்த மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் மூலியமா. அத தாண்டி ஒரு ஸ்பேஸ்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது? ஹவ் டூ ஏர்ன் மணி த்ரூ கம்யூனிட்டி. அதுக்கு வந்து ஜஸ்ட் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏர்னிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க காமிக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்றீங்கன்னு. இந்த கோல் வந்து $10 அப் டூ $10 ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் $10 ரீச் ஆனோனே, உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கவுண்ட் கேட்பாங்க. அத நீங்க வெரிஃபை பண்ணோனே, உங்க டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்தியன் இது இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 850 to 900 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் ப்ராசஸ் இருக்கும். 0 டாலர்ஸா பொறுமையா தான் ஏறும். ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பெனிஃபிட்ஸு, நியூ போஸ்ட் விசிபிள் டூ சப்ஸ்கிரைபர்ஸ். யார் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் போஸ்ட்டை விசிபிள் பண்ற மாரி ஆப்ஷனு. இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம்ஸ் எப்படி இது பயன் பண்றாங்கன்னா, ஸ்பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஒரு கம்யூனிட்டி யாருக்குன்னா புடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ மாசம் மாசம் ஒரு $5 குடுத்து இதுல சேர்ந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பேஸ்க்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்க ஸ்பேஸ்ல மாசம் $5 குடுத்து சேர்றாங்களா, மாசம் மாசம் உங்களுக்கு இன்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. Quora பிளஸ் ரெவென்யூ ஷேரிங். லைக் Quora அவங்க அவங்க Quora அவங்களோட ஆன்சரும் ஷேர் பண்ணுவாங்க இதுல. அந்த மூலியமா யாருன்னா அப்ப அவங்க லிங்க் மூலியமா எதனா பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கான இது இது ரெவென்யூஸ் ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆட் ரெவென்யூ ஷேரிங். இங்க ஆடும் ப்ரோமோட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் லவ் பேங்க்ஸ், இது ஒரு ஆட். இந்த ஆட் இங்க ப்ரோமோட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடை கிளிக் பண்ணி யாருன்னா இங்க போய் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணா இந்த கம்யூனிட்டி மூலியமா அதுக்கான ரெவென்யூ அங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் இங்க குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா, நம்ம இன்வைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோவரா இன்வைட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட்டர், மாடிரேட்டர், அட்மினா, அடுத்து காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்கிரைபரா ஒரு ஃப்ரீ பிளான் குடுத்து, ஓகேங்களா? ஒரு 1 மந்த், 2 மந்த் எல்லாரும் ஃப்ரீ பிளான் குடுக்குற மாரி குடுத்து, நம்ம இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவாலிட்டி. இப்போ ஸ்பேஸ்ல யாருன்னா அன்வான்டடா குடுத்திருந்தாங்கன்னா, ஸ்பேஸுக்கு ஒரு இந்த ஸ்பேஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா, நம்ம இந்த மாரி ஆப்ஷன் காமிக்கும். நம்ம லோ குவாலிட்டி ரிமூவ்னு குடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க போனீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். எத்தனை பேர் வியூஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ அப்வோட் வந்துச்சு, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பீப்பிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, யாருன்னா புதுசா இது குடுத்துருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குடுத்துருக்கிற டு ஷேர் மை நாலேட்ஜ் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின் வேர் ஐ ஹேவ் டவுட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஸோ நம்ம அவருக்கு இதை அப்ரூவல் பண்ணலாம் கான்ட்ரிபியூட்டரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் ஏற்கனவே காமிச்சேன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒரு ஆன்சர் ஷேர் பண்ணி நல்ல ஃபாலோவர்ஸ், நல்ல வியூஸ் அப்படி வர சொல்ல நல்லா உங்களுக்கு ரெவன்யூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்மிஷனில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வாட் லெவல் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட் வி ப்ரொவைட் அண்ட் ஹவு கேன் யூசர்ஸ் ஆக்சஸ் அசிஸ்டன்ஸ் வென் நீடட். இது ஒரு ஹோஸ்டிங் ரிலேட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கரண்ட்லி doing e-commerce platforms from scratch using mainly Flutter and PHP, but I am concerned about the cyber security part. Are there any company that can handle the hosting and cyber security part that can protect me from hacks? ஓகேங்களா? இதுக்கும் நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் அன்ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ரிமூவ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கியூ. நம்ம கொஸ்டினை இங்கே போஸ்ட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சியா ஆட்டோமேட்டிக்லி போஸ்ட் ஓவர் எ ஸ்ட்ராட்டஜி பீரியட் ஆஃப் டைம் 20 டைம்ஸ் a day. இப்போ ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 டைம் கூட அது ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்குள்ள. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அட்மின் லாகில் போனால் என்னென்ன கொஸ்டின் இப்போ அப்ரூவல் பண்ணியிருக்கிறோம், எதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கணும் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஏர்னிங்ஸும் பண்ணலாம்.
லைக் சப்ஸ்கிரிப்ஷன்லும் இதை மணி ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணி பாருங்க $0.62. இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக $10 போக எனக்கு மணி அவங்க இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். இவர் ஒருத்தர் ரிச்சர்ட் ஆன்லின்னு ஒருத்தர் பிளாகர் என்னோட ஸ்பேசஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. இப்போ மந்த்துக்கு $5 அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மந்த்லி அந்த ரெவன்யூ அப்படியே என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக போனஸ் டிப்ஸ்னால் இதில் என்னென்ன இது ரெவன்யூ எத்தனை வழியில் சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா சம்பாதிக்கலாம், லைக் இந்த ஏர்னிங்ஸ் மூலயமா சம்பாதிக்கலாம், லைக் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் இன்னைக்கு 3 வேஸ் சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் இன்னும் இது யூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கான போனஸ் டிப்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 3 வழியில் சம்பாதிக்கலாம், மணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏர்னிங்ஸ், நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பொறுத்தெல்லாம் ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் எழுதிங்களா, அதில் 7 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் மட்டும்தான் எழுதணும். அடுத்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி நீங்கள் லிங்க் ப்ரொமோட் பண்ண சொல்ல கோரா எடுத்துப்பாங்க. அதாவது அந்த நீங்கள் 5 கொஸ்டின் 6 கொஸ்டினுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோரா அந்த கொஸ்டினை பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ணியிருந்தா உங்கள் அக்கௌண்ட்டே பேன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதை நம்ம பார்த்து ஒர்க் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் தேன் தட் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கோரா பற்றி என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இந்த கம்யூனிட்டி எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதுக்கு என்ன கீபோர்ட் இது வச்சு யூஸ் பண்ணலாம், எந்த ஹெட்லைன் கொடுக்கலாம், இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனல் வேணுனாலும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பர்சனல் கைடன்ஸ் வேணாலும் என்னோடய இமெயில் ஐடி தரேன். நீங்கள் அதுக்கு மெயில் போட்டிங்கன்னா அதில் நான் வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த ஐடியாஸ் வேணாலும் லைக் கோராவில் இன்னும் உங்களுக்கு வேறு என்ன தெரியணும், அதை பற்றி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற வீடியோவை ரிசர்ச் பண்ணி நான் ரெடி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூடியூப் பற்றி என்ன உங்களுக்கு வேணும், அடுத்ததாக கேன்வாவில் எப்படி ஒன்று யூஸ் பண்ணலாம், மணி மேக்கிங் ஸ்கீம் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், அதை பற்றி அப்கமிங் வீடியோஸ் இன்னும் வார நாட்களில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.